ஹலோ நம்பி வெல்கம் பேக் டு சரண்டப். இந்த வீடியோ நம்ம 2023 ஒரு அனிமேஷன் ஆர் காமெடி அட்வென்ச்சர் மூவியான மைக்ரேஷன் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க ஒரு பானில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. தான் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. இந்த பானில் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே நம்ம ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்துக்கு போகணும், மைக்ரேஷன் ஆகி போகணும், மற்ற பறவைகள் மாதிரி மற்ற வாத்துகள் மாதிரி நம்மளும் மைக்ரேஷன் ஆகி அட்வென்ச்சரான ஒரு பயணத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அக்செப்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்வென்ச்சரான இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மைக்ரேஷனுக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜமைக்கான்ற அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆக போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மைக்ரேஷன் ஆகி அந்த ஜமைக்கான்ற இடத்துக்கு போனாங்களாம். இதுக்கு நடுவில் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, என்னென்ன தடைகளாக வந்துச்சு, என்னென்ன அட்வென்ச்சரான பயணங்களை அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த மைண்ட் செட்டோட தான் போய் பார்த்தேன். கண்டிப்பாக இது ஒரு ஃபன்னான ஒரு மூவியாக தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி இந்த படமும் எனக்கு பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு. பெருசாக எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அண்ட் படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே செம்ம ஃபன்னாக எங்கேஜிங்காக எனக்கு கொண்டு போயிருந்துச்சு. இந்த படத்தை இலுமினேஷன் ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, டாப் நாச்சுன்னு சொல்லலாம். அவங்க காமிக்கிற ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆரம்பத்தில் அவங்க பாண்டில் இருக்கிற மாதிரி லொக்கேஷன்ஸும் அண்ட் அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி நம்ம சிட்டிக்குள்ளே வரும்போது அங்கே காமிக்கிற லொக்கேஷன்ஸ் ப்ளஸ் ஜமைக்கா அந்த ஒரு இடத்த காமிக்கும் போது கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில். அனிமேஷன் வைஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுத்துருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த அனிமேஷன் கேரக்டர்ஸுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா பொருந்துற மாதிரியான வாய்ஸ் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மேக்கு அதுக்கப்புறம் ஒரு பையன், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அப்பா பையனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அப்பா தான் லீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போவார். கடைசியில் படம் முடியும் போது பையன் லீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரம்பத்துலேருந்து அந்த முடிகிற வரைக்கும் அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது கூடவே சுற்றி இருக்க மற்ற கேரக்டர்ஸ்க்குமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கும் சரி, அவரோட ஒரு சின்ன குட்டி வாத்து அதுவுமே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அது பண்ணுற சில சேட்டைகளுமே பார்க்க ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு சில சீக்வன்ஸில் நம்மளே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீ ரொம்ப மேடாக இருக்கியா, நான் உன்னை அக் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வாத்து அக் பண்ணோம் அவங்களோட அண்ணனை. அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் ப்ரோட்டாகனிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவருமே கொஞ்சம் பயங்கரமாக தான் காமிச்சிருப்பாங்க. அவரோட மோட்டிவ் ஒன்று தான். அவரோட மோட்டிவ்லேருந்து அவர் வெளியே வரவே இல்லை. பியூரான ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் தான் அவர். மனசு மாற்றி நல்லவனா மாறுற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அவருக்கான ஒரு எண்டிங் சரியாக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்ரப்டாக விட்ட மாதிரி தெரியுது. அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் கிட்டேருந்து இவங்க தப்பிச்சிருப்பாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டாகனிஸ்ட்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து அந்த ஃபன் எலமெண்ட்ஸு ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு இருக்கும் நிறைய இடங்களில் ஹியூமர் எனக்கு கிளிக் ஆச்சு. ஒரு சில ஹியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹியூமர்ஸே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்கும். 1-2 தான் அப்படி இருக்கும். மற்றபடி மீது எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் இதை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பெருசாக எங்கேயுமே அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி இது. இந்த படத்துக்கு IMDbலேருந்து 6.7/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி தமிழ் டப்பிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் செக் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. உங்களை எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க மறக்காமல் படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படத்துக்கு 5/5 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வேலை சந்திக்கிறேன்னா உங்களை டாட்டா பை. See you.